மகா சிவராத்திரி அன்னைக்கு முன்னேற்பாடுகள் செய்யறதுக்காக எங்க ஊர்ல இருக்க சத்தீஸ்வரர் கோயிலுக்கு காலையில நாங்க கிளம்பிட்டோம். திருப்பணி நடந்துட்டு இருக்கிறதுனால சுவாமி விக்கிரகம் இன்னும் பிரதிஷ்டை பண்ணல. அதனால மஞ்சளை வச்சு சுவாமியோட உருவங்கள் லிங்கம் விநாயகர் அந்த மாதிரி நாங்களே செஞ்சு முதல்ல சுவாமியை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அலங்காரம் பண்ண சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஒவ்வொரு வேலையை நாங்க பிரிச்சு எடுத்து எல்லாருமே செஞ்சு பூஜைக்கு தேவையான லட்ச வில்வ இலைய இந்த மாதிரி தண்ணியில் அலசி காய போட்டுட்டு இருந்தாங்க. ஈரோடு பூந்திர போற ரோட்ல கஸ்பாப்பேட்டையில அமைஞ்சிருக்கிற எங்க கோயில் பாத்தீங்கன்னா 800 ஆண்டுகள் பழமையானது. சோழர் காலத்துல கட்டப்பட்ட கோயில். சிவலிங்கமா தோன்றிய இத்தலத்துல பழமை மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிமெண்ட் எல்லாம் எதுவும் இல்லாம வெறும் கல்லுலயே கட்டுறாங்க. நைட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா 4 கால பூஜை வச்சிருந்தாங்க. சிவலிங்கம் அப்புறம் ருத்ராட்சம் ரெண்டுக்குமே அபிஷேகம் பண்ணாங்க. கோயில் திருப்பணி நல்லபடியா நடந்து முடியணும் அப்படிங்கிறதுக்காக பாராயணம் பண்ணாங்க. தினமும் காலை மாலை இருவேளையும் வந்து பாராயணங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. நைட் ஃபுல்லா நம்ம கண் முழிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெஃப்ரெஷ்மெண்ட் டான்ஸ்ன்னு ஒரே கொண்டாட்டமா இருந்துச்சு. சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை லட்சம் தடவை ஓம் நமச்சிவாயன்னு சொல்லும் போது வில்வ இலையை எடுத்து வைக்கணும். அதை இறுதியா கொண்டு போய் சிவனுக்கு சேர்த்திடுவாங்க.